நார்மலாக பொதுவாகவே நமக்கு பள்ளி கல்விகளில் நம்ம கல்வி கடன் வாங்கும்போது, அதாவது நம்ம வங்கிகள் கல்வி கடன் வாங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் அதாவது உள்ளூரில் படிப்பதற்கு மட்டும்தான் கல்வி கடன் கொடுப்பாங்க. ஆனால் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு அயல்நாடு சென்று கல்வி பயில ஒரு வீட்டிற்கு 2 குழந்தைகளுக்கு கல்வி கடன் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பட்டேல் சமுதாய மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தாட்கோ லோன் இன்னைக்கு 4000 சில்லற பேர் வாங்கியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டில் தாட்கோ லோன். இந்த நிதி யார் கொடுத்தது? நம்மளுடைய ஆளும் மத்திய அரசு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது இவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், எங்கேயாச்சும் அம்பேத்கர் பற்றி பேசுகிறாங்களா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது திமுகவில் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் அவமானப்பட்டு தான் இருந்தாங்க. 1952 நடந்த பொது தேர்தலில் இருக்கட்டும், 54 அவர் தோல்வியுற செஞ்சது அவங்க தான். அவர் எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினமான ஏப்ரல் 14 விடுமுறை தினமாக அறிவித்து அது பார்த்தீங்க அப்படின்னா அதனை நாடெங்கும் சமூக நீதி தினமாக கொண்டாட வச்சிச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 14 விடுமுறை நாளாக எல்லா இடத்துல அனுசரிக்கப்பட்டு சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் அம்பேத்கர் அவர்கள் வாழும் மகாத்மா மாதிரி நம்மளுடைய அம்பேத்கர் அவர்களுக்கு கொடுத்த மிக சிறந்த ஒரு மரியாதை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய சீரிய முயற்சினால மில் வளாகத்தில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய நினைவிடம் 400 கோடி ரூபாய் செலவில் இப்போ உருவாக்கப்பட்டு இருக்குது. அவருடைய அதாவது அம்பேத்கர் அவர்கள் அடித்தட்டு மக்களின் வாழ்வை உயர்த்திட சங்கல்பம் எடுத்த அந்த சங்கல்ப பூமி நினைவிடத்தை 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் விஸ்வாமித்ரா நதிக்கரையில் குஜராத் வதோராவில் உருவாக்கி வருகிறார். ஸோ இந்த மாதிரி அம்பேத்கரை அவர் அதிக அளவில் பெருமைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. எந்த இடத்திலும் அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த ஆளும் திமுக அரசும் அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் அரசும் அம்பேத்கரை இழிவுபடுத்தி தான் இருந்துச்சு. அதை அங்கே மறைச்சி இன்னைக்கும் நம்மளுடைய பட்டியலின மக்களை ஒரு வாக்குக்காக ஒரு வாக்கு வங்கியாகவும் அடித்தட்டு மக்களாகவும் தான் இன்னைக்கும் வச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய மத்திய அரசு என்னென்ன கொடுத்து